திட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட செயலாளரோடு இணக்கமான சூழலை உருவாக்குகின்ற வகையில் நம்முடைய சங்கத்துடைய புரிந்துணர்வு கூட்டமாக இந்த செயற்குழு கூட்டம் இருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தை மிக சிறப்பாக தலைமை வியக்குகின்ற வகையில் அற்புதமாக முன்னெடுத்திருக்கிற சகோதரர் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் கோபி அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். நேரடியாக தலைமை எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், தலைமை எந்த ஒரு மன அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் நடைபெற்ற மூன்றாவது கூட்டமாக இதை நான் கருதுகிறேன். முதல் கூட்டம் அரியலூர் மாவட்டத்தில் நடந்தது செயற்குழு கூட்டம். இரண்டாவது கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்தது. மூன்றாவதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடத்தி காட்டி நான் மௌன புரட்சியாளர் ஆனால் கள போராளி என்று நிரூபித்திருக்கிற அருமை அண்ணன் கோபி அவர்களை நான் பாராட்டுகிறேன். எனக்கு 3 மாவட்டத்தில் செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. அந்த செயற்குழு கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் வந்து எனக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் காலம் சென்ற அமரர் பெரியசாமி அவர்கள் மாவட்ட செயலராக இருந்தபோது மாநில செயற்குழு கூட்டம், சங்கத்தின் முதல் செயற்குழு கூட்டம் மிக அற்புதமாக நடைபெற்றது. அதே போல எப்போ கூட்டம் வச்சாலும் எங்களுக்கு முதல் சாய்ஸே வந்து செங்கல்பட்டு தான் இருக்கும், ரெண்டாவது சாய்ஸ் கடலூர் இருக்கும். செங்கல்பட்டுல எந்த கூட்டம் நடந்தாலும் எனக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. ஏன்னா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஃபுல் டென்ஷன் ஆனால் நான் பார்ப்பேன் ஆன்லைன்ல 2 மணிக்கு முடிச்சிருப்பாரு, பக்காவா வேலை நடக்குது, ஓ நல்ல வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் எண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாவட்டத்தை மிகவும் கவனமாக மிகவும் சிறப்பாக அரங்கம் முழுவதும் நிர்வாகிகளை நிரப்பி பாருங்கள், இதுதான் தமிழகத்தின் முதன்மை மாவட்டம் செங்கல் மாவட்டம் என்று எங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒவ்வொரு முறையும் உணர்த்தி வருகிற ஆற்றல் மிகு செங்கை மாவட்டத்துடைய செயலாளர் தேசிய துறை செயலாளர் அருமையான அன்சாரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கோபி அண்ணன், நான் ஏற்கனவே பல முறை கூறியிருக்கிறேன். என்ன விடயம் என்றால், நான் பர்சனலாக என் குடும்ப விடயமாக அத்திமலைப்பட்டு என்ற கிராமத்திற்கு வருகிற பொழுது இரவு சரியாக மணி 12 இருக்கும். அப்போது நான் அண்ணனிடத்தில் தகவல் சொல்கிறேன், திருவண்ணாமலைக்கு ஒரு வேலையாக வருகிறேன். அந்த இடம் அண்ணனுக்கு தான் தெரியும். அதனால அண்ணன் வந்து அந்த இடத்த மட்டும் காட்டுங்கன்னு சொன்னேன். விடிய காத்தால 3 மணிக்கு நான் 4 இருக்கும், 4 மணி இருக்குமான கோபில 4 மணி இருக்குமான ஒரு 4 மணி நான் வந்து வழி தெரியாம எங்கெங்கயோ போய் கூகுள் மேப் தான் தப்பா வழி காட்டுறேன். நேரம் கொண்டு போய் எங்கெங்கயோ விட்டுருச்சு. வண்டி கவுந்து போற அளவுக்குலாம் சிக்கலாச்சு. அதெல்லாம் மீறி என் வீட்டில் சொன்னாங்க, என்ன உங்க நிர்வாகி வந்து வரனாங்க, உங்க நிர்வாகிகள் யாருமே வரல, நம்ம சரியான ரூட்ல வரல இருமான்னு சொல்லி நான் அந்த சாலையை கடக்கிற பொழுது உண்மையாக வியப்பாக இருந்தது. 5 வாகனத்தில், காரில் 4 சக்கர வாகனத்தில், அதாவது 3 மணி நேரத்தில் 5 வாகனத்தில் எங்களை சந்தித்து அந்த இடத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் இந்த மாவட்டத்தினுடைய எல்லை வரை எங்களை கொண்டு வந்து விட்ட ஆக்கிரமிக்கு அண்ணன் கோபி அவர்களை நான் எப்போதும் நினைத்திருக்கிறேன். தீர்ந்து கூட சொல்லுவேன், இந்த முறை மிக சிறந்த ஒரு மாவட்டத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்.